பழைய படங்களில் அதே கண்கள்னு ஒரு படம், அதில் வந்துட்டு ஒரு ரவிச்சந்திரன் கதாநாயகனாக நடிச்சிருப்பாரு. கடைசியில் கேட்பார், அதாவது ஒரு வில்லனை பிடிச்சி நிற்க வச்சு, அதாவது நீரே எல்லா திருட்டுக்கும் காரணம் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த வயோதிக நிலைமையில் நான் எப்படி இதெல்லாம் செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லையில் இவர் சொல்லுவார், நீ ஏன் ஒரு இளைஞனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலைமுடி எடுப்பார் டோப்பாப்பட்டி. அங்கே உண்மையிலே ஒரு இளைஞன் நின்றுட்டு இருப்பேன், அவன் தான் வந்து குற்றவாளி. அப்போ அதே மாதிரி அதை கணிக்கணும், இவன் தான் இதுதான் இப்படித்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற கணிக்கிறது ஒரு நல்ல ஒரு செயல்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்த நாளை நம்மதேன்னு ஒரு படம் வரும். அதில் வந்துட்டு நம்பியார் அடியாட்களோடு போய் ஒரு இடத்த கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவார். ஒருத்தன் இடிப்பேன், ஒரு ரோட்டில் ஓடி வரையில் இடித்த உடனே அவனை பார்க்கையில் அவன் வந்து அந்த வில்லனை நல்லா பார்த்துருவேன். பார்த்துட்டு போயிடுவாங்க, இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, அவன் வீட்டுக்கு போயிடுவேன். எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்பியார் வேறு சிந்தனையில் இருப்பாங்க. இப்போ பக்கத்தில் உள்ள என்ன தலைவரை அவ்வளோ கொள்ளைய வச்சுருக்கிறோம், அத்தனை பொருளும் நமக்குத்தேன், ஏன் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கே அப்படின்ன உடனே, நாம் வரும்போது ஒருத்தனை இடிக்கும்போது அவன் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு ஓவியம், அதை கீழே போட்ட பொருளை பார்க்கையில் அவன் வந்து வரைஞ்ச அந்த சாட்டெல்லாம் இருந்துச்சு. அவன் ஒரு ஓவியன். கிளம்பு முதல்ல அவன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகையில் இவன் நினச்சது நடக்கும். அந்த ஓவியன் இவனை வந்து பார்த்த உருவத்தை பார்த்து நம்பியார் உருவத்தை அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். போலீஸில் கொடுக்குறக்க நம்பியார் உருவம் அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அதுதான் சாதுரியங்கிறது. வந்துட்டு நம்பியார் அந்த வில்லனாக இருந்தாலும் அந்த சாதுரியமான இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டுவார். அந்த மாதிரி தமிழக அரசியலில் விஜய் ஒரு ஆதிக்க சக்தியாக வலுவான சக்தியாக வருவாருன்னு எந்த யூடியூபரும் கண்டுபிடிக்க முடியலை. சாட்டை துறைமுறையும் அவர் சீமானை புகழ்ந்துக்கிட்டே அவர் வந்து இப்போ ஓட்டிட்டார், கதையை ஓட்டிட்டார். ரங்கராஜ் பாண்டியன் வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு அவர் கதையை ஓட்டிட்டார். ஆனால் வைகை நியூஸுங்கிற சேனலை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வாங்க கலக்கலாங்கிற குழுவை ஃபேஸ்புக்கில் நடத்திக்கிட்டு நாங்கள் தான் சொன்னோம். அதாவது தொங்கு சட்டசபை விஜய் டாப்பில் வர போகிறாரு அப்படிங்கிறத தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் சொன்னோம். அதனால எங்களை நீங்கள் பாராட்டலாம்.